रिसेंटली यही सब चल रही है। अच्छा, और यहाँ पे आके कहते हैं मुझे ऐसा चाहिए। हाँ ऐसा है। और आपके बाल कौन? இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது வேற லெவலா தோணுதுங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கும்போது 1999 கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு பெரிய வன்மம், அதுக்கப்புறம் ஈழத்துல கொத்தா ஏகப்பட்ட தமிழ் மக்களை நினைச்சு கூட பார்க்க முடியாத போது ஏகப்பட்ட தமிழர்கள் இங்க இருக்கவங்க நீலி கண்ணீர் வலிச்சுக்கிட்டு இருந்தாங்களா எப்படின்னு தெரியல. ஆனா அன்னைக்கு ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னாங்க, தமிழனுக்குலாம் சூடு சொரணம் இருக்குடா, இனிமே காங்கிரஸ் தமிழ்நாட்டு பக்கம் தலை கூட வச்சு படுக்காதரா, இப்படி தமிழர்களை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு நினைச்சு பார்த்து அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் வரும்போது ராகுல் காந்தி சின்ன வயசா இருந்தாப்புல, அப்ப அவருக்கு அப்பாவுக்கு ஆன சம்பவம் மாதிரி இவருக்கு நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சு பார்க்கும்போது இன்னைக்கு சாதாரண முடிக்கடையில போய் ராகுல் முடி வெட்டுறது காரணம் மோடிஜி வேற லெவல். என்னன்னா மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, செக்யூரிட்டி, எஜுகேஷன் எல்லாத்தையும் கொடுத்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சர்வசாதாரணமா இந்தியாவில போய் முடிவெட்டலாம் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு.